இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெட்டலாலஜி ஆஃப் அலுமினியம். அப்போ மெட்டலாலஜி ஆஃப் அலுமினியம் சொன்னால் என்னது? அலுமினியம் உலோகத்தன்மைன்னு அர்த்தம். அது எப்படி அலுமினியத்தின் உலோகத்தன்மையை மெட்டலாலஜின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அது எப்படின்னு பார்க்கலாம். அலுமினியம் இஸ் த மெட்டல். அலுமினியம் வந்து ஒரு மெட்டல். ஃபவுண்ட் மோஸ்ட் அப்படின்னா தென்படுகின்றது, இருக்கின்றன. மோஸ்ட் அபண்டன்ட்லின்னு அதிகமாக. இது அபண்டன்ட்லினா அதிகமாக. அலுமினியம் இஸ் எ மெட்டல், ஒரு மெட்டல். ஃபவுண்ட் இருக்கிறது எங்கே? மோஸ்ட் அபண்டன்ட்லி அதிகமாக இருக்கிறது. எதில்? இந்த எர்த்து கிரஸ்ட் அப்படின்னா அது பூமி மேல் பரப்பில். பூமி இருக்கு இல்லையா, பூமியோட கிரஸ்ட்னா மேல் பரப்பில் அலுமினியம் ஏகப்பட்டது தென்படுகிறது. கிரஸ்ட்னா பூமி மேலோடுன்னு அர்த்தம். மேலே உள்ள ஓடுனா பூமி கொஞ்சம் குழி தோண்டினாலே கிடைக்கும். அதிகமாக குழி தோண்டியது தேவையில்லை, ரைட்டா? சின்ஸ் இட் இஸ் எ ரியாக்டிவ் மெட்டல். ஏனென்றால் இது ஒரு ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வேதிவினை உண்டாக்கும் பொருள். இது ரியாக்டிவ் செய்யும், ரைட்டா? ரியாக்டிவ்னு தெரியுமில்ல, கெமிஸ்ட்ரியில் ஒரு வேதி பயன்பாடுகளை செயல்படுத்துறது. கெமிக்கல் ப்ராசஸில் இது ஈடுபடும் அர்த்தம். ரியாக்டிவ் மெட்டல்ஸ்னு இட் அக்கர்ஸ் இன் ஏ கம்பைன்டு ஸ்டேட். இது தனியாக இருக்காது, இது கலவையாகத்தான் இருக்கும். இட் அக்கர்ஸ்னு இது தென்படும் பூமிக்கு மேலே. அந்த பூமியில் கொஞ்சம் தூரம் குழி தோண்டாலே இருக்கும் அங்கங்கே. இட் அக்கர்ஸ் இது இருக்கிறது எப்படி? இன் ஏ கம்பைன்டு ஸ்டேட், ஒரு கலவையாக இருக்கிறது, பல பொருள்களோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்றான். த இம்பார்ட்டண்ட் ஓர் ஆஃப் அலுமினியம் ஆர் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது முக்கியமான தாதுக்கள், ஓர்ஸ்னு தாதுக்கள் ஆஃப் அலுமினியத்தோட முக்கியமான தாதுக்கள் என்னவென்றால் கீழ்கண்டவை இருக்கின்றன. இந்த தாதுக்களிலிருந்து அலுமினியம் அதிகமாக கிடைக்கிறது. கீழ்கண்ட தாதுக்களிலிருந்து அலுமினியம் அதிகமாக கிடைக்கிறது. இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் ஆர் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னா, இப்போ அலுமினியம் இந்த இந்த தாதுக்களிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னா. ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னா பாக்சைட்டில் அதிகமாக கிடைக்கிது. அதனோட ஃபார்முலா என்னது? Al2O3.2H2O. H2Oனா வாட்டர், ரைட்டா? அதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, Al2 அப்படின்னா அலுமினியம். அதுக்கடுத்து மேலே கீழே வந்து ஆக்சைடு, ரைட்டா? O2னா ஆக்சிஜன், அதை 3 O3 போட்டிருக்கான், ரைட்டா? இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா? Al2னா தனிப்பட்ட முறையில் அது வந்து அலுமினியம்னு அர்த்தம். H2Oனா அது வாட்டர். மீதி இது நீங்கள் கம்பைன் பண்ணி இதை வச்சுக்கணும், ரைட்டா? அடுத்து இதில் வந்து அதிகமான அலுமினியம், இந்த பாக்சைட்ன்றது என்னது? ஒரு தாது. இதில் அலுமினியம் அதிகமாக கிடைக்கிறது. அடுத்து கிரியோலைட்ன்றது ஒரு ஓர் தான். அதுலேயும் அலுமினியம் அதிகமாக கிடைக்கிறது. அதோட ஃபார்முலா Na3Al(F6), ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குரண்டத்துலேயும் அதிகமாக அலுமினியம் கிடைக்கிறது, Al2O3, ரைட்டா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாக்சைட் தான் அதிகமாக இருக்குது. இந்த மூணுலேயும் பாக்சைட்டில் தான் அலுமினியம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறான், பாக்சைட் என்ற ஓரில், ரைட்டா? இப்போ பாக்சைட் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னா அலுமினியம் கிடைக்க முக்கியமான ஒரு தாது என்னவென்றால் பாக்சைட் இஸ் த சீஃப் ஓர் அப்படின்னா முக்கியமான ஒரு தாது. இதற்கு ஆஃப் அலுமினியம் கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான தாது. இந்த மூணுலேயும் பாக்சைடு தான் அதிகமான அலுமினியத்தை கொடுக்குறது. பூமியில் எர்த்து கிரஸ்ட்னது பூமியில் மேல் பரப்பில் மேலோடுனா மேலே கொஞ்சம் தூரம் பூமியிலேருந்து கொஞ்சம் குழி தோண்டினாலே கிடைக்க ஆரம்பிச்சிடும், ரைட்டா? அதாவது பூமியின் மேல் ஓடில் இந்த பாக்சைடு கிடைக்குது. இந்த மூணும் கிடைக்குது. அந்த பாக்சைடில் அதிகமான அலுமினியம் இருக்கிறது, ரைட்டா? த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் த பாக்சைட் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டெப்ஸ் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷனை பிரித்து எடுக்கிறது. இந்த ஓர்லேருந்து பிரித்து எடுக்கணும் இல்லையா அலுமினியத்தை? ஒரு கலவையாக தான் இருக்கும். அலுமினியம் வந்து பாக்சைட் என்ற ஒரு தாதுவில் கலவையாகத்தானே இருக்கும், தனியாக இருக்காது. பாக்சைட்ன்றது பல கலவைகள் சேர்ந்து அலுமினியம் அதிகமாக இருக்கும், மீதி இது கம்மியாக இருக்கும். அப்போ இதிலேருந்து பிரித்து எடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பிரித்து எடுக்கிறது ஆஃப் அலுமினியத்தை பிரித்து எடுப்பது என்பது எங்கேருந்து எடுக்கணும்? பாக்சைட் ஓர்லேருந்து எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா 2 வழிமுறைகளை பின்பற்றணும். இன்வால்வ்ஸ் 2 ஸ்டெப்ஸ். அது இந்த 2 வழிமுறைகள் பிரகாரம் தான் எடுக்க முடியும்னு சொல்கிறான். 2 வழிமுறைகளையும் செய்யணும், அப்போ தான் எடுக்க முடியும் அப்படின்றான். ஒன்று கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினோ அப்படின்றான். அதாவது கன்வர்ஷன், அதை மாற்றணும். இந்த பாக்சைட் ஓரை வந்து எப்படி மாற்றணும்? அலுமினியோவாக மாற்றணும் அப்படின்னா. அலுமினா அப்படின்றதும் அலுமினியம் ஆக்சைடு என்றதும் ஒன்று தான்.
இதை நீங்கள் டேஷ் போட்டு அலுமினா போட்டுட்டு டேஷ் போட்டு அலுமினியம் ஆக்சைடுன்னு எழுதிக்கோங்க ரைட்டா. ஆக்சைடுனால அதில் ஓ இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும் ரைட்டா. அதான் அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதை எப்படி மாற்றணும்? கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினியம் ஆக்சைடாக மாற்றணும். இந்த பாக்சைடில் ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்களே, அந்த ஃபார்முலாவை நம்ம அலுமினியம் ஆக்சைடாக மாற்றணும். அந்த அலுமினியம் ஆக்சைடு என்று தான் அலுமினியா அப்படின்னு சொல்கிறோம், அலுமினான்னு சொல்கிறோம் ரைட்டா. அதுக்கு என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னால், இந்த பேயர்ஸ் ப்ராசஸ், இந்த பேயர்ஸ் வழிமுறைகள், இந்த பேயர் சொன்ன வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும். எதுக்கு? இந்த பாக்சைட் ஓர்லேருந்து அலுமினியத்தை பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? அலுமினியத்தை பிரித்து எடுக்கலை, அலுமினாவை பிரித்து எடுக்கிறான். அலுமினானது அலுமினியம் ஆக்சைடை தான் எடுக்க முடியும், டேரெக்டாக எடுக்க முடியாது. பிறகு அதிலிருந்து அலுமினியம் ஆக்சைடு எடுத்துட்டு பிறகு ஆக்சைடை கழிச்சிட்டு அலுமினியம் மட்டும் தனியாக எடுக்கணும் இன்னொரு ப்ராசஸில் போய். இந்த ப்ராசஸ் மூலிமா பாக்சைட்லேருந்து என்ன எடுக்க முடியும்? அலுமினா எடுக்க முடியும். அப்போ அலுமினான் என்னது? அலுமினியம் ஆக்சைடு. அப்போ அலுமினியத்தோடு சேர்ந்து ஆக்சைடு வரும். அப்போ நம்மளுக்கு தேவை அலுமினியம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் மூலிமா அலுமினியம் ஆக்சைடு எடுப்போம், பிறகு பார்ப்போம் அது எப்படி அலுமினியம் ஆக்சைட்லேருந்து அலுமினியம் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. அப்புறம் இந்த ப்ராசஸ் பயஸ் ப்ராசஸ் என்ன செய்யும்? பாக்சைட்டுன்ற ஒரு தாதுலேருந்து அலுமினியம் ஆக்சைடை பிரித்து எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ், இந்த வழிமுறைகள் பயன்படும். அது அலுமினானாலும் அலுமினியம் ஆக்சைடுனாலும் ரெண்டு ஒன்று தான். த கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினியா அப்படின்னா, நீ திரும்பி அலுமினியம் படிக்கிறேன், நீங்கள் அலுமினியம் ஆக்சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. அது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில். அலுமினியா இஸ் ஈக்குவல் டு அலுமினியம் ஆக்சைடு. அப்போ த கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினா இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங் ஸ்டெப். அப்படின்னா இந்த பாக்சைட்டை அலுமினியாவாக மாற்றுறதுக்கு கீழ்கண்ட வழிமுறைகள் தேவைப்படுகின்றன. இந்த கன்வர்ஷனை மாற்றுறது, பாக்சைட்டுன்ற அது ஏகப்பட்ட கலவை இருக்குது, அலுமினியம் கூட பல பொருட்கள் இருக்குது. அதை இன்ட்டு அலுமினியா மாற்றுவதற்கு, அலுமினியாவை பிரித்து எடுப்பதற்கு கீழ்கண்ட வழிமுறைகள் இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங் ஸ்டெப். அது கீழ்கண்ட வழிமுறைகள் செயல்படுகின்றனன்றான். இப்போ பாக்சைட் ஓர்ஸ் இஸ் ஃபைன்லி கிரவுண்ட் and heated under pressure with a solution of concentrated caustic soda solution at 150 degrees centigrade to obtain sodium meta-aluminate. அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்சைட் ஓர்லேருந்து அந்த கழிவுகளை வெளியே எடுத்து போட்டுடணும். அது சுத்தமான ஓரை தான் எடுத்துக்கணும் ரைட்டா. அதில் சொல்லலை இருந்தாலும் சுத்தமான ஓரை எடுத்துக்கணும். அதில் உள்ள கழிவுகள் இருக்கு இல்லையா, கழிவுகள் நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொன்னோம்ல, கேங்கியான்னு சொன்னோம்ல, அதை வெளியே போட்டுட்டு சுத்தமான ஓர் எடுத்துக்கணும் ரைட்டா. அந்த சுத்தமான ஓர்லேயும் அலுமினியம் இருக்கும், வேறு பொருள்களும் இருக்கும் ரைட்டா. இப்போது பாக்சைட் ஓர் என்ன செய்கிறாங்க? பாக்சைட் ஓரை சுத்தமான பாக்சைட் ஓரை எடுத்துக்கிட்டு இஸ் ஃபைன்லி கிரவுண்டட், நல்லா அரைக்கிறாங்க. இஸ் ஃபைன்லி கிரவுண்டட்னா அரைக்கிறது. நல்ல அதாவது பெருசாக இருந்துச்சுன்னா அதை நல்லா அரைச்சிடணும், மிஷினில் போட்டு அரைச்சிடுறாங்க. அண்ட் ஹீட்டட், அதை உஷ்ணப்படுத்துகிறாங்க. அண்டர் ப்ரெஷர் வித் ஏ சொல்யூஷன், ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து அதை ஹீட் பண்ணுறாங்க. இதான் பாக்சைட் ஓரை. அதனால் பாக்சைட் ஓர் ஃபைன்லி கிரவுண்டுன்னா அதை அரைக்கிறாங்க. அண்டு ஹீட்டட், அதை உஷ்ணப்படுத்துகிறாங்க. அண்டர் ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை வச்சுட்டு ஒரு சட்டன் அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கு ஹீட் பண்ணுறாங்க ரைட்டா. வித் ஏ சொல்யூஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடா. எது கூட அந்த பாக்சைட்டு ஹீட் பண்ணுறாங்க அழுத்தத்தை கொடுத்துன்னா, அது கூட எந்த சொல்யூஷனை சேர்க்குறான்? கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடா. அது கூட இந்த கான்சன்ட்ரேட் வெறும் பாக்சைட்டை நம்ம பிரித்து நேரடியாக அலுமினியம் எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு பொருளை சேர்க்கணும், சேர்த்தா தான் எடுக்க முடியும். அப்போ இது எதில் இந்த பாக்சைட் கூட எதை சேர்க்குறான்னு சொன்னால் கான்சன்ட்ரேட்டட்னா அது எந்த கலவை தண்ணி கலக்காத ஒரு பொருள் பேர் தான் கான்சன்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு இருக்கும், ஹெச்சிஎல்னு சொல்கிறோம். ஹெச்சிஎல்ன்றது என்னது? 2 HCl இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைல்யூட்னு ஒன்று இருக்கும். அது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு இருக்கும். அப்போ டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன? அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்குன்னு அர்த்தம். அப்போது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா அது தண்ணியே கலக்கலை, வெறும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே கான்சன்ட்ரேட்டட் போடணும், கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடாவை கலந்து ஹீட் பண்ணுறாங்க பாக்சைட்டோட எதாவது கலக்கனால பாக்சைட் ஓர் இஸ் ஃபைனலி கிரவுண்ட் பண்ணுறாங்க, அரைக்கிறாங்க. அண்ட் ஹீட்டட் அண்டர் ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை வச்சு அதை ஹீட் பண்ணுறாங்க. அது ஹீட் பண்ணும்போது அது கூட எதை சேர்க்குறாங்க? வித் ஏ சொல்யூஷன், ஒரு திரவத்தை சேர்க்குறாங்க. அது என்ன திரவம்?
ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் காஸ்டிக் சோடா. கான்சன்ட்ரேட்டட்னா ஒரு ஒரு எந்த கலவையும் இல்லாமல் உள்ள ஒரு கான்சன்ட்ரேட் காஸ்டிக் சோடாவை சோடா சொல்யூஷனாக சேர்க்குறாங்க. அது எந்த டிகிரி சென்டிகிரேடில் அதை வெப்பப்படுத்துகிறாங்க? அட் 150 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? இந்த டிகிரியில் அவங்க ஹீட் பண்ணுறாங்க. எதற்கு? டு அப்டைன் சோடியம் மெட்டா அலுமினேட். இன்னும் இப்போதைக்கு அலுமினியாவில் வரல, சோடியம் மெட்டா அலுமினேட்டை அவன் எடுக்கிறதுக்கு. இதிலிருந்து இப்படி இந்த மாதிரி காஸ்டிக் சோடாவை சேர்த்தாச்சுன்னு சொன்னால், சேர்த்து ஹீட் பண்ணால் 150 டிகிரி சென்டிகிரேடில் ஹீட் பண்ணோம்னு சொன்னால் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதில் என்ன கிடைக்கும்? சோடியம் மெட்டா அலுமினேட் தான் கிடைக்கும். பிறகு ஒன்றா பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? Al2O3, இதான் பாக்சைட் ஓர். மேலே போட்டிருக்கான்ல Al2O3, இந்த பார்த்துக்கோங்க. பாக்சைட் ஓரில் என்ன போட்டிருக்கான்? Al2O3 எடுத்துக்கிட்டானா? Al2O3 எடுத்துக்கிட்டான். அது கூட காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு, புரியுதா? NaOH. ரைட்டா? NaOHன்றது என்னது? காஸ்டிக் சோடாவோட ஃபார்முலா. இதை இன்னொரு கெமிக்கல் ஃபார்மில் என்ன சொல்ல? Na என்னது? சோடியம். OH அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டா? சோடியம் ஹைட்ராக்சைடுனாலும் காஸ்டிக் சோடானாலும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? இப்போது இது கூட என்ன சேர்க்குறது சொல்லிட்டால முதலேயுமே. இது ஒரு சொல்யூஷனை சேர்க்குறான். பாக்சைட் ஓரை வந்து நல்லா அரைச்சிட்டு ஹீட் பண்ணும்போது இந்த ஒரு சொல்யூஷன் காஸ்டிக் சோடா சொல்யூஷனை சேர்க்குறான். அதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது? ஹீட் பண்ணும்போது 150 டிகிரி சென்டிகிரேடில் இருக்குது. ரைட்டா? அது எதற்கு அந்த மாதிரி ஹீட் பண்ணுறான் இந்த சொல்யூஷனை சேர்த்து? இந்த பொருளை எடுக்கிறதுக்கு. எந்த பொருள் அப்படி ஹீட் பண்ணால் இன்னொரு பொருள் கிடைக்கும். என்ன பொருள்? மூணாவது ஒரு பொருள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். சோடியம் மெட்டா அலுமினேட்டுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? அலுமினியம் ஆக்சைடு வேணும். அது அலுமினோ வேணும். ஆனால் இப்போதைக்கு இது தான் கிடைக்கும். இப்படி வச்சு ஹீட் பண்ணோம்னா நல்லா பார்த்துக்கோ. Al2O3ன்றது என்னது? பாக்சைட் ஓர். ரைட்டா? அடுத்து ப்ளஸ் இது என்னது? காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டா? சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்குறான். சேர்த்து முடித்த உடனே இந்த கிடைக்கிது பாரு, NaAlO3O2 அப்படின்னு சொன்னால் என்னது? NaAlO2 அப்படின்னு சொன்னால் என்னது? சோடியம் மெட்டா அலுமினேட். அப்படின்னா Na சோடியம், Alனா அலுமினியம், O2னா ஆக்சிஜன். அப்போ மொத்தமாக சேர்த்து என்ன பேர் வைக்கிறான்? சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அலுமினேட்னா 2 இருக்குது, O2 இருக்குது. ரைட்டா? இதே O3னா அலுமினைட்னு வரும். அலுமினேட்னு சொல்கிறாங்களா? ALUMINAT அலுமினேட்ன்றான். இதே இது இந்த இடத்துல கடைசியில் O3ன்னு மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் அலுமினைட் NATEன்னு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ரைட்டா? அப்போ இது அந்த ஃபஸ்ட்டு உள்ள Al2O3 கூட காஸ்டிக் சோடா, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும்போது என்ன கிடைக்குது நமக்கு? சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைச்சிச்சு. அலுமினேட்னு போடணும், அலுமினைட்னு போடக்கூடாது. NATE போட்டீங்கன்னா O3 ஆயிரும். ரைட்டா? அலுமினேட் கிடச்சிருச்சு. அது கூட என்ன கிடைக்குது? H2O கிடைக்குது, ஒரு வாட்டரும் கிடைக்குது. ரைட்டா? இவ்வளோ தான். இப்போ சோடியம் அலுமினேட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கல. ரைட்டா? இப்போ இந்த சோடியம் அலுமினேட்டை எடுத்து நம்ம இன்னும் என்ன உண்டாக்கும் பார்த்தோமா? ஆன் டைல்யூட்டிங் த சோடியம் மெட்டா அலுமினேட். இந்த இதை மட்டும் எடுத்துக்கணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிச்சு தான் ஈக்குவல் பண்ணணும். நல்லா பார்த்துங்க. Al2O3 2NaOH அப்படி இவ்வளோ தான் நம்ம மொத்தமே இருக்குது. இது பாக்சைட்டு, இது நம்ம அதோட சேர்க்குறோம். நம்மளுக்கு இது எப்படி கிடச்சிருக்குன்னா நல்லா கவனிங்க. இப்போ மொத்தம் எத்தனை எண்ணெய் இருக்குது? இதில் 2 எண்ணெய் தானே இருக்குது. முன்னாடியே ஒன்றும் இல்லை, முதல்ல 2 எண்ணெய் இருக்குது. இங்கே 2 எண்ணெய் போட்டுக்கிட்டானா? 2 எண்ணெய் போட்டுக்கிட்டான். அடுத்து Al2 எத்தனை இருக்குது? Al2 வந்து 2 இருக்குது. அதனால் இந்த Al மட்டும் போட்டுட்டான். 2 போடல. ஏன்னா முதல்ல உள்ள 2 இந்த Alக்கு வந்துடும். ரைட்டா? முதல்ல உள்ள 2 தானே Alக்கு வரும். இங்கே கீழே போட்டிருக்கான், அங்கே முன்னாடி போட்டிருக்கான். ரைட்டா? அப்போ Al2 முடிஞ்சிடுச்சு. இந்த 2 எண்ணெயும் முடிஞ்சிடுச்சு. அப்போ O3 இருக்குது ஃபஸ்ட்டு முன்னாடி. அந்த O3 என்ன ஆயிடுச்சு? இங்கே O2 போட்டிருக்கான். இந்த இதுக்கு அடுத்து Alக்கு அடுத்து O2 போட்டானா? O2 போட்டு அப்போ O2ன்னு என்னது? 4 ஆக்சிஜன் ஆகிப்போச்சு. முன்னாடி ஒரு 2, இங்கே ஒரு கீழே ஒரு 2 4 ஆக்சிஜன் ஆகிப்போச்சு. ஆனால் இங்கே O3 மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? அப்போ இன்னும் 2 ஆக்சிஜன். இங்கே O3 இருக்குது, இங்கே ஒரு 2O இருக்குது. முன்னாடி ஒரு 2 இருக்குல்ல, 2O. அப்போ 5 ஆக்சிஜன் இருக்குது. 5 ஆக்சிஜனுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்? 4 ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்கான். 2 கீழே ஒரு 2 4 ஆக்சிஜன். அப்போ இன்னொரு ஆக்சிஜன் இங்கே வந்துருச்சு பாரு, கடைசியில் H2O வந்துருச்சா? அப்போ ஆக்சிஜனும் ஃபுல்லு. மீதி என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் ஏன் 2 இருக்குது? ஐயோ போச்சா, மீதி 2 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா? 2 ஹைட்ரஜன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா,
இங்கே பாருங்கள், இந்த முன்னாடி 2 NaOHன்னு போட்டுக்கலாம். அந்த 2 வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு வரும். கீழே இருந்தாலும் வரும், முன்னாடி இருந்தாலும் வரும். கீழேயும் முன்னாடியும் போட்டு 2ஐயும் பெருக்கணும். புரியுதா? பெருக்கினா தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், இப்போது இந்த இதில் 2NaAlO2ன்னு போடுறான். அப்போ 2NaAlO2ன்னா இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா, இந்த முன்னாடி உள்ள 2ஐயும் அது கீழே உள்ள 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 4 ஆக்சிஜன் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ மீதியில் 2 தான். 2Na 2Al தான் இருக்குது. ரைட்டா? அப்படி தான் நீங்கள் கவனித்து ஈக்குவலேஷன் பண்ணிக்கணும். ஆன் டைல்யூட்டிங் சோடியம் மெட்டா அலுமினேட். இப்போ நம்ம இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டிங் கிடச்சிருச்சு. NaAlO2 தான் சோடியம் மெட்டா அலுமினேட். நீ 2 போடக்கூடாது இங்கே வரும்போது. அது ஈக்குவலேஷன் பண்ணணும். ஈக்குவலேஷன் பண்ணது தான் 2 போட்டிருக்கான். ரைட்டா? இங்கே வெறும் சோடியம் மெட்டா அலுமினேட்னு சொன்னால் NaAlO2 தான். ரைட்டா? இப்போ அதை மட்டும் நம்ம எடுப்போம். ஆன் டைல்யூட்டிங் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னா இதை நம்ம வந்து டைல்யூட் பண்ணுறோம். டைல்யூட்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். வித் வாட்டர் இந்த போட்டால் பார்த்தியா, டைல்யூட்னாலே வாட்டர் மிக்ஸ் பண்ண அர்த்தம். இந்த இது கான்சன்ட்ரேஷனாக இருக்குது இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டு. இதான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன வேணும், அலுமினியம் ஆக்சைடு வேணும். அது அலுமினியாட்டு வேணும். அது என்ன சொல்கிறான், அலுமினா எடுக்கணும். அலுமினியம் ஆக்சைடு 2 ஒன்று தான். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன வந்து எடுத்திருக்கோம், சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்திருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம இந்த சோடியம் அலுமினியம் எடுக்கணும். ரைட்டா? இதை என்ன பண்ணுறோம், வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டு பிரிசிபேட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஃபார்முடு அப்படின்னா இதை நம்ம ஃபார்முலாவை என்ன பண்ணோம், டு பிரிசிபேட்னு சொல்லி வரும்போது ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு கிடைக்குது. இதோட சேர்க்கும்போது வாட்டர் கூட சேர்க்கும்போது என்ன கிடைக்குது, பிரிசிபேட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் கூட தண்ணியை நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ அதை பிரிசிபேட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இங்கே பாரு, இந்த சோடியம் அலுமினேட் எடுத்துகிட்டு பாரு, NaAlO2 எடுத்தா முன்னாடி உள்ள 2 வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம போடணும். ரைட்டா? அடுத்து எடுத்துகிட்டு என்ன சேர்த்துருக்கான், தண்ணி தானே சேர்த்துருக்கோம், H2O. இந்த 2 ஏன் போட்டிருக்கான்னா ஈக்குவல் பண்ணுறதுக்கு போட்டிருப்பான். கடைசியில் H2O சேர்த்துருக்கான். சேர்த்த உடனே என்ன கிடைக்குது, அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அலுமினியம் போட்டு ப்ராக்கெட்டில் OH போட்டிருக்கான்ல, OHனால என்னது, ஹைட்ராக்சைடுன்னு அர்த்தம். புரியுதா? ப்ராக்கெட்டில் OH போட்டு கீழே 3 போட்டான் இல்லையா, அப்படி போட்டால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது கூட என்ன கிடைக்குது, காஸ்டிக் சோடாவும் கிடைக்குது, NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. ரைட்டா? இப்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம். இந்த பிரிசிபேட் இஸ் ஃபில்டர்டு. இந்த பிரிசிபேட் வந்து இந்த நம்மளுக்கு கிடைச்சது வந்து இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு பிரிசிபேட் இஸ் ஃபில்டர்டு. இது ஃபில்டர் பண்ணுறாங்க, வாஷ் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அண்டு இக்னிட்டட் அட் 1000 டிகிரி சென்டிகிரேட், 1000 டிகிரி சென்டிகிரேட்டில் அதை ஹீட் பண்ணுறாங்க. இக்னிட்டட்னா ஹீட் பண்ணுறாங்க டு கெட் அலுமினா. இதை வச்சு நம்ம அலுமினியம் எடுக்க போகிறோம். எதை வச்சு, இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH ப்ராக்கெட்டில் போட்டு 3 இருக்குல்ல, இதை மட்டும் திருப்பி எடுக்கிறோம். நம்ம அங்கேருந்து என்ன எடுத்தோம், சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்து இப்போ என்ன வாங்கியிருக்கோம், என்ன எடுத்திருக்கோம், அலுமினா. இப்போ என்ன வந்துருச்சு, அலுமினா ஹைட்ராக்சைடு வந்துருச்சு. இப்போ அலுமினா ஹைட்ராக்சைடை வச்சு நம்ம அலுமினா எடுக்க போகிறோம். டு பிரிசிபேட் இதை என்ன பண்ணுறோம், இந்த கிடைச்சதை ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ணி அண்ட் ட்ரை பண்ணுறோம் அண்ட் இக்னிட்டட் அட்டுனா அதை உட்படுத்துகிறோம். 1000 டிகிரி சென்டிகிரேடில் உஷ்ணப்படுத்துறதுக்கு நம்ம உட்படுத்துகிறோம். டு கெட் எதற்கு உட்படுத்துகிறோம், இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை 1000 டிகிரி சென்டிகிரேடில் அதை உஷ்ணப்படுத்தி நாம் அலுமினாவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறான். இந்த பாரு, அதாவது AlOH3 போட்டானா அந்த 200 ஈக்குவல் பண்ணுறான். ஈக்குவல் பண்ணும்போது வரும். இதில் கூட நீங்கள் ஈக்குவல் பண்ணி பாருங்களேன் எப்படி வரும். இந்த முதல்ல Na போட்டிருக்கான், ஒரே ஒரு Na தான் இருக்குது. Na எங்கே இருக்குது, இங்கே ஒரே ஒரு Na தான் இருக்குது. ரைட்டா? அடுத்து Al ஒரே ஒரு Al தான் இருக்குது. இங்கே Al வந்துருச்சா, ஒரே ஒரு Al தான் இருக்குது. அடுத்து O2 இங்கே இருக்குது, ஒரு O2 இருக்குது. இந்த அடுத்து H2O பக்கத்தில் ஒரு 2 O2 இருக்குது. ஏன்னா முதல்ல 2 இருக்குல்ல, அந்த 2 இந்த ஓக்கு வரும்ல, அப்போ இங்கே ஒரு 2O, இங்கே ஒரு 2O. அப்போ நம்மளுக்கு இங்கே விடையில் 2O இருக்கா, இந்த NaOHல் ஒரு O இருக்குது. ரைட்டா? இந்த OH ப்ராக்கெட் போட்டு 3 போட்டுருக்கானே, அப்போ 3 வந்து 3H 3Oன்னு அர்த்தம். அப்போ 4O ஆகிப்போச்சா, 2 4O ஆயிடுச்சு. மீதி எத்தனை, 4 ஹைட்ரஜன் இருக்குது. முன்னாடி 2, கீழே 2 4 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்கா, இதில் ஒரு 3 ஹைட்ரஜன் ப்ராக்கெட்டுக்குள்ளே, இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஹைட்ரஜன். ஈக்குவல் ஆகிடுச்சா? இப்படித்தான் நம்ம ஈக்குவல் பண்ணணும். என்னது, ஆனால் ஃபார்முலா
ALOH பிராக்கெட்டுக்குள்ள இருந்தால் அதுதான் அவனுக்கு அதுக்கு பேர் என்னது அலுமினோ ஹைட்ராக்சைடுன்னு அர்த்தம். இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டான். இந்த 2 முதல்ல போட்டிருக்கான அதை விட நீ இப்போ போட வேண்டாம், கடைசியில் போட்ட போதும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக வேண்டி ரைட்டா. இப்போ 1000 டிகிரி சென்டிகிரேடில் வந்து ஹீட் பண்ணுறான். ஹீட் பண்ணும்போது இப்போ என்ன கிடைக்குது, Al2ன்னது அலுமினியம் ஆக்சைடு, O3னா ஆக்சைடு கிடச்சிருச்சா. இது அலுமினான்னு அர்த்தம். அலுமினியா இதை தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோம். அலுமினியம் ஆக்சைடு வந்துருச்சு, கூட என்னது H2O தண்ணியும் வந்துருச்சு. இந்த 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 இது என்னது இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதை ஹீட் பண்ணும்போது 1000 டிகிரி சென்டிகிரேடில் அலுமினியம் Al2னா அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் O3னா ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம இதை வச்சு அலுமினியம் ஆக்சைடு வேறு இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஆக்சைடை பிரித்து அலுமினியத்தை எடுக்கணும். இப்படி தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. என்னது அதை நான் சொல்லித்தரேன். இப்போது அலுமினியம் ஆக்சைடு கிடச்சிருச்சா, கூட வாட்டர் கிடச்சி. எதுக்கு முன்னாடி 2 போட்டான், அப்போ 2 மட்டும் நான் எடுத்துட்டேன் முன்னாடி போடலைன்னா உனக்கு எப்படி கிடைக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு முன்னாடி 2 போடல, வெறும் ALOH பிராக்கெட்டில் 3 போட்டுடுறேன் வச்சுக்கிறோமே. போட்டுட்டு இங்கே Al2O3 நம்மளுக்கு விட கிடச்சிருது ரைட்டா. இங்கே முன்னாடி H2O கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். அது ஈக்குவல் ஆகுமா, ஆகாது. எப்படி ஆகும், இங்கே ஒரு O3 இருக்குது, இங்கே ஒரு 4 O இருக்குது. அப்போ இந்த முன்னாடி நான் 2 போடலைன்னா உனக்கு 3 O தான் வரும். எத்தனை O வரும், 3 O தானே வரும். முன்னாடி நான் 2 எடுத்துடுறேன், அதை எடுத்தால் வெறும் 3 O தான் வரும். இங்கே நான் இந்த H2Oவில் வந்து முன்னாடி 3 சேர்க்கலை, வெறுமனை இந்த அலுமினியம் ஆக்சைடு மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சு எடுத்துடுறேன். அதுக்கடுத்து வாட்டர், அலுமினியம் ஆக்சைடு ஃபார்முலா எழுதிடுறேன், வாட்டர் ஃபார்முலா எழுதிடுறேன். இங்கே இந்த ஃபார்முலா அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா எழுதிடுறேன். ஈக்குவல் ஆகுமா, ஆகாது. எப்படி ஆகாது, இந்த முன்னாடி உள்ள 2 ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இங்கே எத்தனை வரும், இதில் ஒரு 3, இங்கே ஒரு 1, 4 ஆகி போயிடும். அதனால் நான் முன்னாடி ஒரு 2 போட்டேன்னு சொன்னால், இப்போ நல்லா கவனிங்க, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 2 போட்டேன், அப்போ எத்தனை Al இருக்குதுன்னு பாரு. எத்தனை 2 Al இருக்குது. இங்கே 2 Al போட்டால் நான் Al2 அலுமினியம் கிடச்சிச்சா. அடுத்து இங்கே O3 போட்டிருக்கேன். இங்கே O3ன்னா எத்தனை O இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் 2 இங்கிட்ட ஒரு 3, 2 3 6 O இருக்குது. 6 O, இங்கே ஒரு 3 போச்சா, Al2ல் O3ல் 3 போச்சா, மீதி 3 இருக்கா, 3 இங்கே வந்துருச்சா. 3 இங்கே ஒரு 3 சேர்க்குறேன் நான். H2 3 சேர்த்தா O ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, 6 O ஆகிடுச்சா. அதுக்கடுத்து H3 இருக்குது. அப்போ H3ன்னா இங்கே ஒரு 3 முன்னாடி H ரைட்டா. முன்னாடி H என்ன ஆயிடுச்சு, 3. அப்போ கீழே வந்து 6 H ஆயிடுச்சு. 3 கீழே ஒரு 6 H இங்கே இருக்குது. இங்கேயும் பாரு 2 × 3 6 H ரைட்டா. 2 × 3 ஓக்கும் வரும், 2 × Hக்கும் வரும். 6 H 6 O இருக்குது. இங்கேயும் பாரு ரைட் சைடில் 6 H 6 O இருக்கும். மொதல் இதில் ஒரு 3 O, ரெண்டாவதுல 3 O, 6 ஆகிடுச்சா. ஹெச்சை கூட எடுத்துக்கோ, H ரெண்டாவதுலேயே 3, கீழே ஒரு 2, 2 3 6. சரி ஈக்குவல். இப்படி தான் ஈக்குவலேஷன் பண்ணணும். அடுத்து இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சி, அலுமினியம் ஆக்சைடு கிடச்சிருக்கு. Al2O3ன்னா அலுமினியம் ஆக்சைடு. இது தான் அலுமினான்னு சொல்லுவோம். அலுமினா நம்ம எடுத்துட்டோம். இன்னும் இந்த அலுமினியா வச்சு இதை பிரிக்கணும். இந்த O3 எடுத்து வெளியில் கொண்டு போகணும். வெளியில் கொண்டு போயிட்டுன்னா அலுமினியம் கிடச்சிருச்சு ரைட்டா. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.